வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, 100% வெற்றி பெறும் என்டிஏ கூட்டணி கட்சி வெளியானது அசத்தல் வேட்பாளர் பட்டியல். எந்த கட்சிக்கெல்லாம் நட்சத்திர வேட்பாளருடன் போட்டி போடுகின்ற வாய்ப்பு கிடைச்சதோ இல்லையோ, அதிகப்படியாக நட்சத்திர வேட்பாளருடன் போட்டி போடுகின்ற வாய்ப்பு பாமகவுக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் 100% அந்த கட்சி என்டிஏ கூட்டணியில வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மைதானா என்று கேட்பீங்க. யார் யார் நட்சத்திர வேட்பாளருடன் பாமக வேட்பாளர்கள் மோதுகின்றார்கள், அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம். அப்படி வெற்றி பெற்றால் அதிமுக அமைச்சரவையில யார் இடம்பெற போறாங்க அப்படின்றதும் சேர்த்தே பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல பெரம்பூர்ல விஜய் அவர்கள் நிற்கிறாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களை எதிர்த்து பாமகவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். பாமகவுக்கு பெரம்பூர்ல நல்ல செல்வாக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இதே திலகபாமா அவர்கள் பெரம்பூர்ல நின்று 2ஆம் இடம் வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் போன முறை திண்டுக்கல்லை பெரியசாமி அவங்களுக்கு எதிராக நிறுத்தினாங்க பாமகவில். ஆனா திலகபாமாவுடைய சமூகம் தேவேந்திர குலர் வேளாளர் சமூகமானது தென் மாவட்டங்களை போலோச்சினாலும் ஆனா அவங்களுக்கான செல்வாக்கு அங்க இல்லை. ஏன் தெரியுமா? அங்க கட்சி அமைப்பு இல்லை. அவங்க சமூகம் இருந்தாலும் கட்சி அமைப்பு இல்லை. ஆனா பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் திலகபாமா அவர்கள் தான் போட்டியிடணும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ். ஏற்கனவே அவங்க அந்த இடத்துல நல்ல வாக்கு வித்தியாசத்தை காட்டி இருக்கிறதுனால இந்த முறை அங்க வாங்கினாங்கன்னா அவங்கள நிக்க வச்சோம்னா கண்டிப்பா வெற்றி பெறுவார்கள். ஏன்னா அதிகப்படியான பட்டியலினத்தவரும் இருக்கின்றார்கள், வன்னியர்களும் இருக்கின்றார்கள். அதனால அவங்களுக்கான பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்படின்றதுனாலையும் சென்னை மண்டலத்துல பெரும்பான்மையாக கூட்டணி கட்சிக்கு அதிமுக இந்த முறை கொடுக்கலனாலும் தனக்கு சவாலா இருக்கக்கூடிய தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும் என்று எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணியிருந்தார். அதன் அடிப்படையில தான் திலகபாமா அவர்களுக்கு பெரம்பூர் கொடுக்கப்பட்டது. ஆனா திடீர்னு ஒரு ட்விஸ்டாக அதிகப்படியான பட்டியலினத்தவர் இருந்தாலும் அங்க கிறிஸ்துவர்களாக இருக்கின்ற காரணத்தினால நாமளும் ஒரு கிறிஸ்துவன் என்பதனால பெரம்பூரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு விஜய். அதனால நட்சத்திர அந்தஸ்து பெறுகிறது. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொல்லுகின்ற போது அவருக்கு சினிமா மோகமும் சில இளைஞர்களுடைய ஆதரவும் நிச்சயமா இருக்கிறது. ஆனால் அந்த ஆதரவு எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம முழுமையா பார்க்கணும். எங்கிருந்து வந்திருக்குது? இத்தனை ஆண்டு காலமாக திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இன்னைக்கு விஜய்க்கு வாக்களிக்க போறாங்க. அப்போ யாருடைய வெற்றி பறிபோக போது? திமுக வெற்றி பறிபோக போது. திமுகவினுடைய ஒரு வாக்கு வங்கியை தான் விஜய் அவர்கள் பிரிக்கின்றார். அவருக்கான புதிய வாக்கு வங்கி அங்க உருவாகல. ஒருவேளை முதன்முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் அங்க பெரும்பான்மையா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது விஜய்க்கு ஓட்டு போட அது விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக அமையும். ஆனா விஜயனுடைய பெரும்பான்மை வாக்குகளுக்கு முதல் தலைமுறை வாக்கு அடிப்படையாக அமையும் என்றால் அது வாய்ப்பு கிடையாது. ஒரு தொகுதியில் எவ்வளவு பேர் இருப்பாங்க? முதல் முறையா வாக்களிக்கிறவங்க ஒரு 10,000 பேர் இருப்பாங்க இல்லையா? இல்ல ஒரு 5,000 பேர் இருப்பாங்களா? அவ்வளவுதானா விஜய்க்கு பாரம்பரிய ஓட்டு? அதனால திமுக ஓட்டை பிரிப்பதனால திமுகவும் வெற்றி பெற வாய்ப்பில்லை, அதே மாதிரி விஜயும் வெற்றி பெற வாய்ப்பில்லை. ஆனா அங்க அதிமுக ஓட்டு அப்படியே இருக்குது, பாமக ஓட்டு அப்படியே இருக்குது. சோ என்டிஏ கூட்டணியில எப்போதும் சரி பாஜக தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கிறது. சோ அவங்க வாக்குகளும் அப்படியே இருக்கு. ஏன் அவங்க வாக்குகள் மட்டும் அப்படியே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பு இருந்தே அதிமுகவும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவும் சண்டை பிடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, நடிகர் என்றாலே பாமகவுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கின்ற குணம் இருந்தது. அதனால பாமகவில் விஜய் ஆதரவாளர்கள் இருக்க போறதில்லை, அதிமுகவில் விஜய் ஆதரவாளர்கள் இருக்க போறதில்லை, அதே மாதிரி பிஜேபியிலும் விஜய் ஆதரவாளர்கள் இருக்க போறதில்லை. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பாகவே இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க விஜய் கிட்ட. அதனால அவங்க ஆதரவாளர்கள் இருந்திருந்தாங்கன்னா கூட அவங்க திமுக ஆட்சி இருக்கின்ற போது விஜய் பக்கம் ஒன்று சாய்ந்திருக்கணும், இல்லைன்னா திமுக ஓட்டு போட்டு திமுக பக்கம் ஓடி போயிருக்கணும். அதனால இந்த தருணத்துல அதிமுக பாமக பாஜக வாக்குகளை விஜய் அவர்களால் பிரிக்கவே முடியாது. அப்படியே பிரிச்சாலும் திமுகவது பிரிக்கிறார் பாருங்க, அந்த அளவுக்கு பிரிக்க முடியாது. மொத்தத்துல திலகபாமா பொறுத்த வரைக்கும்
விஜய்க்கு திமுக ஓட்டுகளும் அதோட இளைஞர் ஓட்டுகளும் போனா திலகபாமா தங்களுடைய கட்சி ஓட்டுகளையும் பொதுமக்கள் ஆதரவுகளையும் பட்டியலினத்தவர்களுடைய ஒரு பகுதி ஓட்டுகளும் திலகபாமாவுக்கு கிடைத்து நிச்சயமா பெரம்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவார்கள். திலகபாமா பொறுத்த வரைக்கும் பெரம்பூர்ல ஏற்கனவே நின்னவங்க என்பது மட்டுமல்ல, ரெண்டாவது அவங்க கள போராளி. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரெண்டாவது பெரம்பூரை குறி வச்சு வேலை பார்த்துருந்தாங்க. விஜய்லாம் என்ன வேலை பார்த்தாரு? இப்போ வேட்பாளரை அறிவிச்சதுனாலே வந்து அவருக்கு ஓட்டு போட்டு, ஏப்பா விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்ப்பா, நம்ம தொகுதியிலிருந்து விஜய் தேர்ந்தெடுக்கப்படட்டும்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒட்டுமொத்தம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களே என்ன? அப்படி ஒரு காலம் இங்க இருக்குதே என்ன? அப்படின்னா கொளத்தூர் தொகுதியில் நம்ம ஸ்டாலினுக்கு தான் வெயிட்டு. அங்கேயும் அதிமுகவுக்கும் வந்து ஒரு 50,000 பேருக்கு மேல ஓட்டு போடுறாங்க. வேணான்னு சொல்றவங்க இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தான் விஜய்க்கு வந்து பெரிய அரசியல் பின்புலம் கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது. அவரெல்லாம் அங்க ஜொலிக்க போறது கிடையாது. அதனால பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் திலகபாமா கைப்பற்றுகின்றார்கள் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் நம்ம ரெண்டாவது ஸ்டார் கேட்டகரியாக சொல்லப்படுகின்ற விருதாச்சலம். விருதாச்சலத்துல தமிழரசி ஆதிமூலம் இந்த அம்மா டாக்டர். ஆனா அந்த இடத்துல இவங்களை எதிர்த்து யார் போட்டியிடுகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய கேப்டனுடைய மனைவி பிரேமலதா அல்லது பேரலதா. ஏன்னா அவங்களை விட டேலண்டா யாரும் பேரம் பேச மாட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில நீடிச்சிருந்தாங்க. திமுகவை வசைப்பாடி கொண்டிருந்தார்கள். வசதியாக பெட்டிக்கும் அப்புறம் சீட்டுக்கும் கேப்டனுடைய கொள்கையும் கேப்டன் கட்சியும் அறிவாலயத்தில் கொண்டு போய் அடகு வச்சிருக்காங்க. உண்மையா நீங்க விருதாச்சலத்தில் போய் பாருங்க, கேப்டனுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்கன்னா கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொண்டர்களையும் கட்சியும் அடகு வைத்து விட்டு கேஷ் வாங்கின விஷயம் பெரிய அதிருப்தியை தந்திருக்குது. ஆனால் விருதாச்சலம் எப்போதும் சரி தெலுங்கர்களுடைய இடமாக இருந்ததில்லை. கேப்டன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தமிழராக தான் பார்த்தாங்க. ஆனா பிரேமலதா விஜயகாந்துடைய செயல்பாடுகள் ஒரு தெலுங்கர் என்ற அடையாளத்திலேயே அவங்க முழுகிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா 10 தொகுதி கொடுத்துருக்காங்க. அதுல 6 தொகுதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நாயுடுகளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் சமூகமானது அதை எப்படி ஏத்துக்கும்? இத்தனையும் அவங்க கிட்ட கேட்கறாங்க. ஏங்க தேமுதிக வேற ஜாதியே இல்லையா? இல்ல கேப்டன் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கலாம் இல்லையா? அது என்ன 6 பேருக்கு நாயுடுகளுக்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஆனா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நாயுடு இல்ல, அவர் நாய்க்கர். நம்ம வைகோ மாதிரியான நாய்க்கர். நாய்க்கருக்கும் நாயுடுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாய்க்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழை கலந்து பேசக்கூடியவங்க, அவங்க தமிழ் சாதி கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்க. ஆனா நாயுடுகளை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆந்திராவில் பேசுற மாதிரியான தெலுங்கு பேசக்கூடியவங்க. அதனால பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தானும் ஒரு நாயுடு, அதோட கேப்டன் நாய்க்கராகவே இருந்தாலும் இந்த கேப்டனுடைய கட்சியில் யாரெல்லாம் நாயுடு இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது திடீர்னு விருதாச்சலத்தில் நான் போட்டியிட போறேன், கடலூர்ல மாநாடு, எனக்கு தான் ஆதரவு இருக்குது அப்படின்னு வந்து நிற்பது அவங்க கணவர் வெற்றி பெற்றதுனால அந்த சென்டிமெண்ட்ல ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் விருதாச்சலத்தில் தேமுதிகவுக்கு கட்டமைப்பு இருக்கிறதா? இல்ல இதுவரைக்கும் தேமுதிக கேப்டன் மறைவுக்கு பிறகோ இல்ல கேப்டன் உயிரோடு இருந்த பிறகோ எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்க? 2ஆம் இடம் வந்திருக்காங்களா? எதுவுமே இல்ல. அந்த இடத்துல அசைக்க முடியாத பாமக கோட்டை. இந்த பாமக கோட்டையை நான் உடைக்கிறேன் பாரு அப்படின்னு நடிகர்களுக்கும் பாமகவுக்கும் இருந்த மோதல் அடிப்படையில் வன்னியர் பெட்ல நின்னாரு நம்ம விஜயகாந்த். விஜயகாந்துடைய குணமும் அவருடைய பேச்சாற்றலும் அவருடைய செயல்பாடுகளும் வேற. பிரேமலதா அவர்களுடைய செயல்பாடுகளும் அவருடைய குணமும் வேற. ஆணவம், அடாவடி, யாருக்கு மதிப்பு தராதது, 2வது பேரம், 3வது பணம், 4வது சொந்தம் பந்தம், 5வது குடும்பம், 6வது மொழி, 7வது தெலுங்கு இனம். இப்படியே சுத்தி சுத்தி வர்றதுனால பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை விருதாச்சலம் மக்கள் ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது சௌமியா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் தர்மபுரியில் நிற்கிறாங்க, அது ஒருபுறம் இருக்கட்டும், அவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க வெற்றி பெறுகின்ற வாக்கு வித்தியாசத்தை விட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மட்டமான தோல்வி அடைஞ்சு அந்த இடத்துல தமிழரசி ஆதிமூலம் அவர்கள் அசத்தல் வெற்றியை பெறுவார்கள். சௌமியா அன்புமணி அவர்கள் வாங்குகின்ற வாக்கை விட இங்க தமிழரசி ஆதிமூலம் அவர்கள் அதிக வாக்குகள் வாங்குவாங்க என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால பாமக பொறுத்த வரைக்கும் விருதாச்சலத்துல நல்லாவே வேலை பார்ப்பாங்க. இனி எட்டி கூட பார்க்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே கொலவெறியில் இருக்காங்க. கேப்டன் மீதே வந்து வன்னியர்கள் கொலவெறியில் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த அம்மாவை வச்சு சதைக்க போறாங்க.
சிறப்பான வெற்றி விருதாச்சலத்திலும் இருக்கிறது. தருமபுரி பேசவே வேண்டாம். ஆனா நாம் அடுத்தது பேச வேண்டிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா பெண்ணாகரம். ஏன்னா துரோகிகளுக்கு பாடம் புகட்டுகின்ற இடமாக பெண்ணாகரம் இருக்கணும். எப்போதும் சரி வன்னியருடைய கோட்டை தான் பெண்ணாகரம், இல்லை என்று சொல்லல. ஆனா அந்த பெண்ணாகரத்துல ஜி.கே. மணியுடைய மகன் தமிழ்குமரன் பாத்தீங்கன்னா போட்டியிடுகின்றார். உங்க எல்லாருக்கும் தெரியும், பாமக அவனுக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு தான் பாமக கட்சி உடைந்தது. திமுகவுடைய பின்புலம் தான். இந்த தமிழ்குமரனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சினிமாவில் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றான் திமுகவுடைய ஆசீர்வாதத்தினால. இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க பாருங்க. டாக்டர் ராமதாஸ் ஜி.கே. மணியினுடைய திமுக பின்புலம் தெரிந்து கொள்ளாம தன்னுடைய மகனை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டுமே. இப்ப மகன் பொறுத்த வரைக்கும் இறங்கி வரணும், இறங்கி வரமாட்டானே. ஆனா துரோகிகளை நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருந்தோமே. இந்த ஜி.கே. மணியும் அவன் பிள்ளையும் நமக்காக உயிர் கொடுக்குறவங்க அப்படின்னு நினைச்சோமே. ஆனா இன்னைக்கு இந்த ஜி.கே. மணியினுடைய புள்ள காங்கிரஸ்ல போய் இணைந்து பெண்ணாகரத்துல நிக்கிறானே. சோ திமுக காங்கிரஸ் இந்த ரெண்டு சப்போர்ட்டினால, மூன்றாவதாக வன்னியருடைய சப்போர்ட்டினால இந்த தமிழ்குமரனை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால இந்த துரோகிகளை நாம எப்படி கட்சியில சேர்த்தோம், கட்சியில சேர்த்தது மட்டும் இல்லாம தமிழ்குமரனுக்கு எப்படி நம்ம பதவி கொடுத்தோம் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேதனை அடைந்திருக்கின்றார். இந்த தமிழ்குமரன் பதவியை பெற்ற பிறகு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியே வந்த பிறகு எல்லாரும் ஐயா பின்னாடி தாங்கிறாங்க. எந்த நிலை வந்தாலும் சரி ஐயாவை விட்டு போகவே மாட்டோம் அப்படின்னு அலப்பற செய்தவன் இந்த தமிழ்குமரன். ஆனா இன்னைக்கு காங்கிரஸ்ல போய் இணைஞ்சிருக்கிறான். நான் வெற்றி பெற்றுவிடுவேன் பார் அப்படின்னு நம்ம தமிழ்குமரனுடைய கனவா இருக்கிறது. ஆனா அந்த கனவு நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நிறைவேற வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? அங்க வன்னியர்கள் யார் நிக்கிறாங்க, பாமகவில் யார் நிக்கிறாங்க, இந்த ரெண்டு மட்டும்தான் பாக்குறாங்க. அங்க காங்கிரஸுக்கு ஆதரவு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப காங்கிரஸ் பெண்ணாகரத்தில் நின்று இருக்குது, எப்ப காங்கிரஸ் பெண்ணாகரத்துல வெற்றி பெற்று இருக்குது, இல்ல திமுக தான் தர்மபுரியிலோ இல்ல பெண்ணாகரத்திலோ எப்ப வெற்றி பெற்றிருக்குது. இந்த முறை நம்ம செந்தில் இருக்காரு, வடிவேல் கவுண்டருடைய பேரன் எம்பியா இருந்தாரு போண்டாமணி. அவருக்கு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியை கேட்டு பெற்று சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்றாராம். அவருக்கு எப்படி அள்ளி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அங்க மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது கொலவெறியில் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? 10.5% திமுக பெற்று தரல. வட மாவட்டங்கள் என்றாலே வன்னியர்கள் தான். ஆனா மேற்கு மாவட்டங்களா இருக்கக்கூடிய தருமபுரி, ஓசூர், பெண்ணாகரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பா கருவறுத்துடுவாங்க. இங்க இருக்கின்ற வன்னியர்களை விட அங்க இருக்கின்ற வன்னியர்கள் செம கொலவெறி பிடிச்சுவாங்க. அதனால திமுக காரன் நின்னாலும் அவனுக்கு மரண அடிதான். அதே மாதிரி நம்ம ஜி.கே. மணி புள்ள தமிழ்குமரன் போய் பெண்ணாகரத்தில் நின்னாலும் கருவறுத்து விட்டுருவாங்க. அதனால பெண்ணாகரத்துல ஒருபோதும் சரி தமிழ்குமரன் காங்கிரஸ் பேர்ல போய் போட்டியிட்டாலும் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. பணம் வச்சிருக்கான், உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நெருக்கமா இருக்கிறான். அந்த ஒன்னத்தை வச்சுக்கிட்டு பெண்ணாகரத்துல தமிழ்குமரனால வெற்றி பெற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நல்ல உணர்வு உள்ள இனத்துக்காக இருக்கக்கூடிய எந்த வன்னியனும் தமிழ்குமரனை பாத்தீங்கன்னா ஆதரிக்கவே மாட்டான். பொதுவா திமுகவை ஆதரிக்க மாட்டான். ஆனா பாமகவுக்கு துரோகம் பண்ணிட்டு, ஏன் அன்புமணிக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு, இல்ல நம்பன டாக்டர் ராமதாஸுக்கு துரோகம் செய்து விட்டு காங்கிரஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நான் திமுக போல காங்கிரஸ் தான் போயிருக்கிறேன் அப்படின்னு பெண்ணாகரத்துல போய் நின்று வாக்கு கேட்டா யார் ஓட்டு போட போறாங்க? இன்னைக்கு ஒன்னா சொல்லிட்டு போறோம் பாருங்க. காங்கிரஸ் கூட்டணியில யாரெல்லாம் குறைவான வாக்கு வாங்கி தோக்குறாங்களோ இல்லையோ, இந்த தமிழ்குமரன் அடி பாதாளத்துல மட்டமான வாக்கு வாங்கி தோப்பான். அப்பதான் தெரியும் அக்னி குலத்துல பிறந்தவனுக்கு நாம துரோகம் பண்ணக்கூடாதுடா, அடியில நெருப்பு வச்சு போட்டானுங்கடா அப்படின்னு தமிழ்குமரனுக்கு தெரிய போகுது. திமுக பின்புலம் இருந்தாலே கமகமன்னு சூடு ஏறும். ஆனா இப்போ திமுக அடையாளம் இல்லாம காங்கிரஸ் அடையாளம் பொய் முகத்துல போய் பெண்ணாகத்துல போட்டிட்டா மட்டும் ஜி.கே. மணிக்கும் ஜி.கே. மகன் பிள்ளைக்கும் ஓட்டு போட்டுருவாங்களே, ஏமாற்றம் தான் மிஞ்சும். அப்புறம் திருப்போரூர், அங்க பாமகவுடைய வழக்கறிஞர் டி.ஆர். பாலு அவர்கள் போட்டியிடுகின்றார். அங்க விசிக போட்டியிடுது என்று நினைக்கின்றேன். ஆனா திருப்பூர் ஒட்டுமொத்தமாக வன்னியர் கோட்டை. கண்டிப்பாக ஏற்கனவே முகம் தெரியாத வேட்பாளர் தான் போட்டியிட்டாரு பாமக. குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தோத்தாங்க. எஸ்.எஸ். பாலாஜி அவங்க ஒரு வன்னியர் தான் போன முறை நின்னாரு. இப்போ யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. விசிகாவில் நான் சரியா அந்த வேட்பாளரை பார்க்கல. ஆனா பாமக பாலும் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க.
அதற்கு பிறகு நாம தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசியாக வேண்டும். காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறாரு. அவரை எதிர்த்து அன்பு செடியன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அது ஒரு தனி தொகுதி. ஏற்கனவே திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கின்றார். இந்த முறை வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்றார். ஆனா திருமாவளவன் அங்க போட்டியிடுவதனால அவர் ஜெயிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அங்க அதிமுகவினர் ரொம்ப அதிகம் அடர்த்தியாக, பாமகவினர் ரொம்பவே அடர்த்தி. பொதுவா இந்த ஓபிசி மக்களை பொறுத்த வரைக்கும் ஆணவச்சாதி என்று அடையாளம் செய்து அவர்களை எதிர்த்தே திருமாவளவன் அவர்கள் அரசியல் செய்வதனால காட்டுமன்னார் கோயிலானது ஓபிசிகளா அல்லது எஸ்சிகளா இப்படிதான் பிரிந்து நிற்கும். அதுக்கு உள்ளார்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த விஷயத்தை பத்தி நான் வெளியே பேசக்கூடாது. ஸோ அந்த காரணங்கள் கண்டிப்பாக திருமாவளவனுக்கு எதிராக அமையும். அதனால யார் வெயிட் என்கின்ற போட்டி தான் அங்க ஏற்படும். பாமகவா இல்ல விசிகாவா அந்த போட்டியெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது அதிமுகவா திமுகவா அந்த போட்டியெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. அங்க மற்ற கட்சிகளுக்கு தளமும் இல்ல. திமுக கூட்டணி இருக்கிறவங்களுக்கு காங்கிரஸ் காட்டுமன்னார் கோயில்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால கூட்டணி கட்சிகளுக்கு காட்டுமன்னார் கோயில்ல தளமே இல்லை. ஆனால் அதிமுக திமுக பாமக விசிக இவற்றுக்கு மட்டுமே தளம் இருக்கிறது. ஆனால் அங்க எஸ்சியா ஓபிசியா இப்படிதான் பாக்குறாங்க. ஓபிசி எல்லாம் ஒரு பக்கம், எஸ்சி எல்லாம் ஒரு பக்கம். அதனால இந்த வாக்குகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஓட்டு போடுறேன், திமுக ஓட்டு போடுறேன், திருமாவளவன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு மெனக்கிடக்கூடிய திமுக காரர் அங்க யாருமே இல்லை. ஏன்னா திமுக காரனுக்கும் சில ஈகோக்கள் இருக்கிறது. அதனால நிச்சயமா அதிமுக பக்கம் சாய்ந்து திருமாவளவன் அவர்களை தோக்கடிப்பாங்க. களத்துக்கு போன உடனே அது நல்லாவே தெரிஞ்சது. ஏற்கனவே டெல்டா மாவட்டம் ரீஜனை பொறுத்த வரைக்கும் திமுக ஓட்டு போட்டு அழுத்து போயிருக்காங்களாம். ஓட்டு போட்டு போட்டு அழுத்து போயிருக்கிறாங்களாம். அதனால ஏற்கனவே அங்க திமுக மீது ஆன்டி இன்கம்பன்சி வேற இருக்குது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனே காட்டுமன்னார் கோயில்ல தனித்தொகுதியில நின்னே தோல்வி அடைகின்றார் என்றால் மற்ற தொகுதிகளில் பாமக ஈஸியா வெற்றி பெறும். அதனால தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், என்டிஏ கூட்டணியில எந்த கட்சி 100% வெற்றி பெறுகிறதோ இல்லையோ பாமக 100% வெற்றி பெறும். மற்றபடி பாமகக்கு தோல்வி என்பது இந்த தேர்தல் இல்லை. ஏன்னா தொகுதிகளை அதிமுக கிட்ட அப்படிதான் கேட்டே வாங்கியிருக்கின்றார்கள். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தான் அகில இந்திய தலைவர், தான் ஓபிசிக்கான தலைவர், அனைவருக்குமான தலைவர் என்று அலப்பற பண்ணாலும் நான் பொய் சொல்ல உண்மைத்தான் சொல்றேன். திமுக காரங்க அவரை பிரச்சாரத்துக்கு எத்தனை தொகுதிக்கு கூட்டுமா போறாங்கன்னு பாருங்களேன். இப்போது எந்தெந்த தொகுதிக்கு திருமாவளவன் வராரு வரல என்றெல்லாம் பார்த்து போஸ்ட் அடிச்சிருக்காங்க அவர் போட்டோ இல்லாம. அதனால திமுக என்ற கட்சிக்குள்ளேயே திருமாவளவனை எங்க கூட்டணும் எங்க கூட்டுமா கூடாது அப்படின்னு இருக்கும்போது காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னை யார் ஆளணும் தன்னை யார் ஆளக்கூடாது என்ற உணர்வு அவங்களுக்குள்ள இருக்குமா இல்லையா? அதனால பெரும்பான்மை சமூகமானது திருமாவளவனை பாத்தீங்கன்னா ஒரு தீய சக்தியாக தான் பாக்குறாங்க. ஏன்னா சில பேருடைய விருப்பு வெறுப்புக்காக காதல் திருமணங்கள் செய்து கொள்வதோ இல்ல காதல் திருமணம் செய்துவிட்ட பிறகு குடும்பத்தில் ஏற்படுகின்ற அசம்பாவிதம் காரணமாக கொலை நடந்தாலோ அது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய அவலங்களாக சித்தரிக்கின்றார். அந்த குற்றச்சாட்டை அந்த சாதி மேலே போறார். யாரோ செய்யற தப்பு ஒட்டுமொத்த சமூகத்தையும் குற்றவாளியாக சித்தரிக்கின்ற போக்கு இந்த பிசிகாரன் கிட்ட இருக்குது. அதனால காட்டுமன்னார் கோயில் இருக்கக்கூடிய ஓபிசிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம திருமாவளவனுக்கு எதிராகத்தான் ஓட்டு போடுவாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.